ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அஃப்ரைட் ஆஃப் இந்த வேர்டு நம்ம காமன் எரர் நம்ம பண்ணிடுவோம். பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காமன் எரர் வராது. ஆக்சுவலாக இந்த அஃப்ரைடுக்கு பின்னாடி கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். இது ரூல், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூல், அவ்வளவுதான். இந்த அஃப்ரைடுக்கு பின்னாடி டூ போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த அஃப்ரைடு அப்படிங்கிறது ஆக்சுவலா அது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா உங்களுக்கு தெரியும், நவுனை டெஸ்கிரைப் பண்றது அல்லது நவுனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு அட்ஜெக்டிவ் யூஸ் ஆகுது. இந்த ஆஃப் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா V1 கூட ஐஎன்ஜி ஆட் பண்றது, பிரசன்ட் வெர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் அஃப்ரைட் ஆஃப், ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் வச்சுக்கலாங்களா? ஸ்விம்மிங். ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அரைகுறையாக தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது ஐ எம் அப்ரைட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு நீச்சல் அடிக்கிறதுனா எனக்கு பயம். அப்போ இந்த அப்ரைடுங்கிறது பாருங்க, இந்த நவுனை நவுனுடைய ஸ்டேட்டை சொல்லுது. எப்படி இருக்கு அப்படின்னா பயந்து இருக்கு. ஐ எம் அப்ரைட், நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஆஃப் ஸ்விம்மிங் அப்படின்னா நீந்துவதில் எனக்கு பயமாக இருக்கிறது, நீந்துவதில் எனக்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனா அஃப்ரைட் அப்படிங்கிறது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நம்ம ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சில வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த அப்ரைடு வருது இல்லையா, அதே மாதிரியே ஃபாண்ட் ஆஃப். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபாண்ட் ஆஃப். இப்போ ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். ஓகேங்களா? ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி இந்த ஐ எம் அப்ரைட் ஆஃப் சொன்ன இல்லையா, இப்போ ஐ எம் அப்ரைட் ஆஃப். இப்போ இங்க டைரக்டா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ், ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ், ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க எப்படி சாக்லேட்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் கம்போசிங் போம்ஸ், எனக்கு கவிதைகள் கம்போஸ் பண்றது எனக்கு பிடிக்கும், அப்படி கூட சொல்லலாம். இல்ல ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் வாக்கிங் இன் த ஏர்லி மார்னிங், நான் எனக்கு அதிகாலையில நடக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். இங்க பாருங்க, இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் தான். இந்த ஃபாண்ட்ங்கிறது இந்த நவுனோட நிலையை சொல்லுது, நான் பிரியமாக இருக்கிறேன். அதே மாதிரிதான் ஐ எம் அப்ரைட், நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவல் பார்த்துருவோம். எனக்கு ஒரே வீடியோவில் சரி ஒவ்வொரு வீடியோ போறதுக்கு கொஞ்சம் ஒட்டுமொத்தமா நடத்திடலாம்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த வேர்டு பாருங்களேன், இது அடிக்கடி நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டூ நம்ம மறந்த பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த டூக்கு பதிலாக தேன் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு, காமன் எரர் இது ஆக்சுவலா. இப்போ உதாரணத்துக்கு மிஸ்டர் ஜமீல் இஸ் சீனியர் டு மீ. ஜமீல் எனக்கு சீனியர், எனக்கு மூத்தவர் அப்படிங்கிற மீனிங், எனக்கு மூத்தவர். இப்போ நம்ம என்ன காமன் மிஸ்டேக் பண்ணோம்னா, தேன் போட்டோம்னா என்னை விட அவரு மூத்தவர் அப்படிங்கிற மீனிங் யூஸ் பண்ணுவோம். ஆனா அது கிடையாது. சீனியருக்கு பின்னாடி கண்டிப்பா டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜூனியருக்கும் அப்படிதான். ஐ எம் ஜூனியர் டு மிஸ்டர் ஜமீல். ஜமீல் அவருக்கு அவருக்கு நான் இளையவன் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம். இது ஆக்சுவலா இந்த தேன் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஓல்டர் எல்டர், ஓல்டர் எல்டர், இதுக்கு பின்னாடி தான் நம்ம தேன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு மிஸ்டர் ஜமீல் இஸ் ஓல்டர் தேன் மீ அப்படி சொல்லலாம். அதே மாதிரி மிஸ்டர் ஜமீல் இஸ் எல்டர் தேன் மீ அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும், என்ன அப்படின்னா, அதே ஓல்டர் எல்டர் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த எல்டர்ங்கிற வேர்டை
நாம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா ஓல்டர் அப்படிங்கிறது போத் திங்ஸ் பொருள்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து திஸ் சேர் இஸ் ஓல்டர் தேன் தட் சேர், அந்த சேரை விட இந்த சேர் ரொம்ப பழசு அப்படின்னு சொல்றோம். அப்போ பொருளுக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் குறிக்கிறதுக்கு நம்ம ஓல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எல்டுங்கிற வேர்டு ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.